வணக்கம். இது வந்து ஒரு செப்டம்பர் 6ஆம் தேதி 2023 இங்கே நிற்கிற பனையூர் ஸ்ரீனிவாசன்கிறவர் இவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் இப்போ ஹைதராபாத்தில் இருந்தேன். ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி வக்ஃப் வாரியம் வந்து நம்ம மொத்த திருச்செந்துறை அக்ரஹாரம்னா இந்த அக்ரஹாரம் 2 தெரு, அது தவிர ஒரு 3 தெரு இருக்குது. அதுக்குள்ளே வரக்கூடிய கோயில்களான இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய சந்திரசேகர சுவாமி கோயில், இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் பிடாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, எலம்புலி அம்மன், இன்னொரு அம்மன் கோயில் இங்கே இருக்குது. 5 கோயில் இருக்குது. அது தவிர ஒரு 360 ஏக்கர் பரப்புள்ள இந்த கிராமங்களை வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வந்து 1917 வந்து கட்டப்பட்டது. அந்த மாதிரி பல வீடுகளும் டாக்டர் சேஷாத்ரியோட வீடுலாம் 100 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வீடு 108 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஷாக். என்ன ஷாக்னா, இங்கே வந்து ஒரு மாஸ்கே வந்து ஒரு 20 வருஷம்தான் ஆச்சு. எங்கள் அப்பா பிறந்தது வந்து 1936. அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், இல்லை 2000க்கு அப்புறம் தான் வந்து இங்கே வந்து முஸ்லீம்களே வந்தாங்க, அதனால் வந்து இங்கே வந்து இது வந்து வக்ஃப் கோடுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே சமயத்தில் என்னாச்சுன்னா, பாலக்கரை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுஃபி மாஸ்க்கு, அந்த மாஸ்க்கும் ஒரு பழமை வாய்ந்த மாஸ்க்கு, ஆல்மோஸ்ட் 95 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மாஸ்க்கு, அதுவும் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போன ஒருத்தர் வந்து கிரயம் பண்ணுறதுக்கு போனவர் வந்து அவங்க வக்ஃப் போர்டு கிட்டே நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் தான் விற்க முடியும், ஏன்னா இந்த நிலம்லாம் உங்கள் நிலம் கிடையாது, வக்ஃப் போர்டுக்கு நிலம் அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி இருக்கும், செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு நான் வந்து ட்வீட் போட்டேன். அதில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், திரு நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், எச் ராஜா அவர்கள் அனைவரையும் டேக் பண்ணி தான் போட்டேன். அதுக்கப்புறம் வித்தின் ½ அன் அவர் இமீடியட்டாக அண்ணாமலை அண்ணன் வந்து ஃபோன் பண்ணார். எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி வந்து இதுதான் கிராமத்தோட டீட்டெயில்ஸு, இந்த விஷயம்லாம் இருக்குது, ஸோ இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலன்னொடனே வக்ஃப் வாரிய மெம்பரே முனாவர் பேகம்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கூட பேசினோம். அவங்க கூட பேசின அப்புறம் வந்துட்டு இதை வந்து ஒரு அனைத்து இந்து சமயம் முஸ்லீம் சமயமும் சேர்ந்தவங்களும், ஏன்னா இது வந்து ஒரு மத பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ கிடையாது. இது வந்து என்னென்னா வந்து ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு கோவில் பிரச்சனை, ஒரு பாரம்பரியமிக்க கோவில் இது. ஸோ அப்படிங்கிறபோது இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போனோம். அப்போ எச் ராஜா அவர்கள் அவர் தான் முதல்ல வந்து இங்கே வந்துட்டு இது என்ன விஷயம், இது மாதிரி வந்து எவ்வளவு வக்ஃப் வாரியம் வந்து சொந்தம் கொண்டாடக்கூடிய இடங்கள் என்னென்ன தமிழ்நாட்டில், செஞ்சியிலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து எங்களை தொடர்பு கொண்டாங்க. அதற்கப்புறம் இதை பற்றி வந்து வக்ஃப் போர்டு அதுக்கு பற்றியான விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே ஜூலை 2023 லக்னோவில் வந்து டெல்லியில் வந்து இது குறித்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணி எப்படி ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா இந்தியாவில் 3வது அதிகமாக சொத்து எடுக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் நிறுவனம். ஏன்னா முதல்ல வந்து டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேஸு, அதுக்கப்புறம் வக்ஃப் போர்டு. 8 லட்சத்து ஏக்கர்னு சொல்கிறாங்க. அது பல ப்ராப்பர்ட்டிகளும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் பிறந்ததே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். நான் 4 அக்பர் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் தான் அந்த இடத்துல தான் நான் பிறந்தேன், சேப்பாக்கத்தில், தமிழ்நாட்டில். ஸோ வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ், எங்களோட ஓனர்ஸ், அவங்களாமையும் கான்டாக்ட் பண்ணேன். ஆசிஃப் அலின்னு பேர் அவருக்கு. அவர் இப்போ சென்னையில் தான் இருக்கார். அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இருக்குது சார், என்ன பிரச்சனைன்னு. இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இது வந்து ஒரு மத பிரச்சனையே கிடையாது, இது வந்து உங்களுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு கிராமம், அதில் இருக்கக்கூடிய பல இல்லங்கள், அதில் இருக்கக்கூடிய பல கோவில்கள், இதெல்லாம் வந்து வக்ஃப் வாரியம் சொந்தம்னு சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயம். அதனால் இதை பற்றி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து எல்லாம் யுனைட்டடாக பண்ணாங்க. அதுக்குள்ளே எல்லோரும் வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அது பற்றி வந்து வக்ஃப் வாரிய திருத்த மசோதா இடுற அன்றைக்கி கூட நான் திருச்செந்தூரில் தான் இருந்தேன். அன்றைக்கி வந்து சுவாமிகிட்ட வேண்டிட்டு, சுவாமிகிட்ட வந்துட்டு இது மாதிரி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியினோட அருள் கேட்டுட்டு போனோம். அதுக்கப்புறம் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கிட்ட இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் போச்சு. அதற்கு பிறகு எனக்கு வந்து ஜெகதாம்பிகா பால் என்ற கூட சொல்லக்கூடிய ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷனுடைய சேர்மன் அவரே என்னை கூப்பிட்டார். ஏன்னா அப்போ நான் டெல்லி எலெக்ஷனுக்காக நான் வந்து டெல்லியில் இருந்ததுனால நான் இருக்கேன்னு தெரிஞ்சதவருக்கு வந்துட்டு, நீங்கள் வந்து இல்லை எனக்கு ஒரு நோட் கொடுங்க, நாளைக்கு இந்த அடுத்த 5 நாட்கள் வந்து ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் சிட்டிங் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அதனால் எங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். அதுக்கு அப்பயும் வந்து திரு எச் ராஜா அவர்களை கான்டாக்ட் பண்ணேன். அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடங்கள்லாம் வக்ஃப் போர்டு கேட்குறாங்க, அதில் எந்தெந்த இடத்துல வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அதெல்லாத்தையும் வந்து ஒரு நேராக சந்தித்து திரு ஜெகதாம்பிகா பாலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமும் கொடுத்தோம். இன்றைக்கு திருச்செந்துறை கிராமம் அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்றத்தில், பாராளுமன்றத்தில் பல அமைச்சர்கள் பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து இந்த கோவிலை வந்து வக்ஃப் போர்டு சொந்தம் கொண்டாடினதுனால வந்தது. இதற்கெல்லாம் விடியல் வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, எல்லாரையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, இது ஒரு தனி மனித பிரச்சனைகள் இல்லை,
இது வந்து இந்த டிஸ்பியூட்டு முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திமுக அரசு வந்து இதை எதிர்க்கிறாங்க. இல்லை, அது வந்து நீங்கள் வந்து பாருங்க, இது வந்து அரசியல் ரீதியாக பல கட்சிகள் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது அதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். ஆர்டிகல் 370 அப்ரகேஷனையே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பல மாதங்கள் விவாதிக்கப்பட்டது, லைவ் ரெக்கார்டிங் ஆச்சு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறதா, அவர்களை செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் விவாதம் நடந்தது. ஏன்னா இது ப்ராப்பர் பேனலாக போயிருக்கு. முதல்ல இது பற்றி பல டிஸ்கஷன், கலந்துரையாடல் நடந்தது, பல ஸ்டேக் ஹோல்டர்களோடு நடந்தது. அதில் வந்து இந்து தரப்பினர் இருந்தாங்க, முஸ்லீம் தரப்பினர் இருந்தாங்க, ப்ராப்பர்ட்டி தாங்க. இது வந்து அருமையாக கிரண் ரிஜிஜு இந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணும்போது இது மத ரீதியான விஷயமே கிடையாது, இது வந்து ஒரு சொத்து விஷயம், அதுக்கான எம்பவர்மெண்ட் தான் பண்ணுறோம். கொலோனியல் லா, அதாவது 1923 பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்பொழுது கொண்டு வந்தப்பட்ட சட்டம் இது. அதற்கப்புறம் 1953, 54 அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க, 94 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, 2013 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது இன்னொரு அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வந்து நேற்றைக்கு ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிடுச்சு, முந்தானத்து லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு. அநேகமாக இன்றைக்கோ இல்லைன்னா வரும் 2-3 நாட்களில் ஜனாதிபதியோட ஆக்சென்ட் வந்துடும். அது வந்த அப்புறம் ஆக்ட் ஆகும். அது ஆக்ட் ஆன அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, எனி இண்டிவிஜுவல், வக்ஃபு எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய விஷயம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடப்படும். எப்படி ஆர்டிகல் 370 பற்றி வாதாடினாங்களோ வாதாடப்படும். வாதாடி எந்த பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும், அதாவது இதுவும் ஊர்ஜிதப்படுத்தும். ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது மேலே எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம், அங்கே என்ன நடக்கிறதும் பார்ப்போம். அவர்களுக்கும் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அரசாங்கத்துக்கும் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க. தகுந்த வாதங்களை பிரதிவாதத்தை வைப்பாங்க. வைச்சு விட்டு பார்ப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமே நம்ம விட்டுருவோம். அதாவது நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் தாங்க நம்பர் 1. கான்ஸ்டிடியூஷன் படி தான் நம்ம நடக்கணும். ஓகே, அந்த கான்ஸ்டிடியூஷனோட பில்லர் பார்லிமெண்ட்டு, இன்னொரு பில்லர் சுப்ரீம் கோர்ட். பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றால் அதுக்கு தகுந்த முறையில் வாதாடப்படும், பிரச்சனையே கிடையாது. இதுக்கு மேலே இது பிரச்சனையாக கொண்டு போவோம்னா சட்ட ரீதியாக பார்த்துப்போம், அவ்வளோதான். இப்போ திமுக அரசாங்கம் வந்து இந்த மசோதா தாக்குதல் பண்ணுறது வந்து எதுக்குறது வந்து முழு தவறானது. இப்போ இதனால் பாதிக்கப்பட்டது வந்து திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்தூர் கிராமம் வந்து முழு கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வக்ஃப் போர்டுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இதை நாங்கள் வந்து மேலே வந்து அரசியல் ரீதியாக மேலே கொண்டு போகும்போது பிஜேபி மூலியமாக கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு மேலே வந்து கிரண் ரிஜிஜு இதை பேசினார். அப்புறம் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பேசினாங்க. அடுத்தது இப்போ வந்து மசோதா தாக்குதல் பண்ணி இது வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்து எடுக்கிற இந்த ஊரை விட்டு எல்லோரும் காலி பண்ணுங்கள், கிராமத்தை விட்டு காலி பண்ணுங்கள், இந்த கோயில் எல்லாமே வக்ஃப் போர்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அந்த வந்து அது மாதிரி காலி பண்ண வேணாம், எதுவும் செய்ய வேணாம், மக்களுக்கே இந்த இடம் தான் சொந்தம் அப்படிங்கிற மசோதா தாக்குதல் கொண்டு வந்துருக்காங்க. இதை பிஜேபி அரசாங்கத்தினால கொண்டு வந்தனால நாங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதை வந்து இந்த மசோதாவை எதுக்குறது டிஎம்கே மற்ற இதர கட்சிகள்லாம் எதுக்குது, அவங்களுக்குலாம் வந்து எப்படி ஒன்றா கிராமத்து சார்பாக பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் ஒரு சிறுபான்மையருக்காக தனித்த முறையில் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து தவறான முறை. ஏன்னா இந்து சமுதாயம் தான் கிட்டத்தட்ட ஒரு 80% சமுதாய மக்கள் இருக்காங்க இந்த ஊரில். கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு 2000, இந்த திருச்செந்தூர் கிராமத்தில் ஒரு 2300 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர்னு பார்த்திங்கன்னா வேற்று மதத்தார் வந்து முஸ்லீமோ கிறிஸ்டினோ இருக்கிறவங்க மொத்தத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க 40 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறாங்களா? மற்ற கிட்டத்தட்ட 2000 சில்லற பேர் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களா யாரும் தெரியலையா? இது டிஎம்கே அரசாங்கம் வந்து இதை வந்து எதுக்குறது வந்து முழுமையான தவறு. இது வந்து மக்களுக்கு வந்து ஆதரவற்ற நிலை. இந்த கோவில் வந்து சுமார் 1500 வருஷமாக சோழர் காலத்திலேருந்து கட்டப்பட்ட கோவில். சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாகவும் இருக்கார், மானேந்தியவல்லி இங்கே இருக்காங்க. இந்த கோவில் வந்து 1500 வருஷமாக இருக்குது. இதை எப்படி வந்து வக்ஃப் வாரிப்பு வந்து திடீர்னு அவங்க சொந்தம் சொல்கிறது வந்து ரொம்ப தவறான செயல். இது வந்து என்டோமெண்ட் போர்டு இது எல்லாமே எப்படி இது சொல்கிறாங்க என்ன இதுன்னு தெரியல. இது இப்போ அந்த மசோதா பாஸ் ஆகிருக்கு வந்து மக்களுக்கு கிடைச்ச வந்து மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறோம். இந்து மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கிடைத்த வெற்றி. திமுக அரசு இதை எதிர்த்து பண்ணுறது வந்து மக்களுக்கு எதிரான செயல். இதை வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. கோர்ட்லேயே மசோதா பாஸ் ஆகிடுச்சு. இந்த வக்ஃப் வாரியத்துலேருந்து இந்துக்களுக்கு எதிர்ப்பாக அவங்க எல்லாமே செய்கிறாங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இதை நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகுங்கிறாரு. நீதிமன்றத்துக்கு போகுங்கிறதே சாத்தியப்படாது.
ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் சட்டமன்றத்தில் என்ன சொல்லிட்டான்னு கேட்டிங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றினதே வந்து நீதிமன்றமே தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி இவங்க உயர்நீதிமன்றம் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோங்கிறாரு. நேற்று மசோதா நிறைவேற்றினதுக்கப்புறம் கூட ராஜா சொல்கிறாரு, இதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செஞ்சுருவோங்கிறாரு. இதை வந்து மக்களை வந்து மகா மட்டமாக ஏமாத்துகிற செயல், முழுச வந்து அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து முழுமையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். இதை வந்து மோடி அரசாங்கம் வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாகவே சட்டங்களை ஏற்றிருக்காங்க. இவங்க மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை முழுமையாக மாற்றி இந்துக்களுடைய சொத்து இந்துக்கள்கிட்ட தான் இருக்கணும். ஏதாவது ஒரு பத்திரம் பண்ண போகணுன்னா கூட ஒரு ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்ரவுண்டு எல்லாமே வந்து இதுக்கு கட்டுப்பட்டன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அழகாக கிரண் ரிஜிஜுங்கிற அமைச்சர் வந்து ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காரு. இதை வந்து நாங்கள் வந்து பொதுப்படையாக பொதுமக்கள் வந்து ஆதரிக்கிறோம். கட்சிங்கிறத விட பொதுத்தன்மையாக பார்க்கும் பொழுது மதச்சார்பற்ற மேலே தான் சட்டத்தை ஏற்றிருக்காங்களே தவிர மதத்துக்கு எதிர்ப்பாக கிடையவே கிடையாது. இவங்க அரசியல் ரீதியாக வந்து எதுக்குறாங்க, இது அரசியல் பண்ணுறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவானது இந்து மக்களுக்கு எடுத்த மிகப்பெரிய வெற்றி. வக்ஃப் போர்டு வந்து வரம்பில்லா அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் வந்து அபகரிக்க முடியுமோ அந்த இடங்களை அபகரித்து இந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை உருவாக்குனாங்க. கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதை வந்து உலகுக்கு இந்த இந்தியா முழுக்க அறிவித்தது இந்த கோவில் மூலியமாக தான் வெளியில் தெரிய வந்தது. இந்த திருச்செந்தூர் கிராமமே வந்து ஒரு போர்டுக்கு சொந்தங்கிறது வந்து அநியாயமானது, ஆதாரமற்றது. அதை வந்து மக்கள் போராடினாங்க. நம்ம பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் இதை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வந்து மசோதா தாக்கி இந்த பில் பாஸ் பண்ணதுக்கு சாதாரண உழைப்பு இல்லை. ஒட்டுமொத்த இந்துக்களின் மிகப்பெரிய காவலாய் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்கு. இது தர்மத்திற்கும் நீதிக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும். எங்கள் தர்ம போராளி ராஜா, எங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டாங்க. இந்த பிரச்சனையை வந்து பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டாங்க. அதுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வெற்றி வந்து இந்த மக்களுக்கு சமர்ப்பணம். இந்த திருச்செந்தூர் கிராம மக்களே இன்றைக்கி மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க. குடியிருக்க வீடு சொந்தம் இல்லைங்கிறாங்க, அவங்க விவசாயம் பண்ண நிலம் சொந்தம் இல்லைங்கிறாங்க. ஆண்டாண்டு காலமாக 1500 வருஷம் பழமையான இந்த சொத்து சம்மந்தமில்லாத ஒருத்தருக்கு சொந்தம்னு சொல்கிறது வந்து அநியாயம், அக்கிரமம். அதை கேட்க திராணி இல்லை இந்த மாநில அரசு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அநியாயம். அவங்களோட இந்த பகல் வேஷம் விரைவில் கலைக்கப்படும். இங்கே இந்துக்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. அது மேலும் மேலும் பாதுகாக்கப்படும். இந்துக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பும் நம்ம மத்திய அரசு செஞ்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.